हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. 18/1/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: நினைவு நாளின் மகத்துவம். இன்று மதுவனத்தில் வசிக்கும் தந்தை மதுவனத்தின் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். இன்று அமிர்த வேளையில் அன்பான குழந்தைகளின் அன்பான பாட்டு, சமமான குழந்தைகளின் சந்திப்பிற்கான கொண்டாட்டத்தின் பாட்டு, தொடர்பில் இருக்கும் குழந்தைகளின் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகம் நிறைந்த ஓசை, பந்தனமுள்ள சகோதரிகளின் அன்பான இனிய புகார்கள், சில குழந்தைகளின் அன்பான மலர்கள் பாப்தாதாவிடத்தில் வந்தடைந்தன. உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளின் சக்திசாலியான சங்கல்பங்களின் உயர்ந்த உறுதிமொழிகள் அனைத்தும் பாப்தாதாவிடத்தில் வந்தடைந்தன. பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் அன்பான சங்கல்பங்கள் மற்றும் சக்திசாலியான சங்கல்பங்களுக்கு பதிலளித்து கொண்டிருக்கின்றார். சதா பாப்தாதாவிற்கு பிரியமானவர்களாக இருங்கள். சதா சக்திசாலியாக இருங்கள். சதா ஆர்வம், உற்சாகத்தினால் நெருக்கத்தில் இருங்கள். ஆர்வம் என்ற அக்னியின் மூலம் பந்தனமற்ற சுதந்திர ஆத்மா ஆகுங்கள். குழந்தைகள் பந்தனத்திலிருந்து விடுபடும் நாள் வந்தே விட்டது. குழந்தைகளின் அன்பான உள்ளத்தின் ஓசைகள் கும்பகர்ண ஆத்மாக்களை அவசியம் எழுப்பிவிடும். பந்தனம் ஏற்படுத்துபவர்களே சுயம் பிரபுவின் அன்பு பந்தனத்தில் கட்டுண்டு விடுவார்கள். விசேஷமாக பந்தனத்தில் உள்ள சகோதரிகளின் சுபமான நாட்கள் வருவதற்கான உள்ளபூர்வமான விருப்பத்தினை பாப்தாதா தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனெனில் இன்றைய விசேஷமான நாளன்று விசேஷமான அன்பான முத்துக்கள் பாப்தாதாவிடத்தில் வந்தடைகிறது. இந்த அன்பான முத்துக்கள் தான் சிரேஷ்ட வைரங்களாக ஆகிவிடுகின்றன. இன்றைய நாள் சக்திசாலியான நாளாகும். இன்றைய நாள் சமமான குழந்தைகளுக்கு தத்துவம் என்ற வரதானத்திற்கான நாளாகும். இன்றைய நாள் பாப்தாதா சக்தி சேனைகளுக்கு சர்வ சக்திகளையும் உயிலாக கொடுக்கின்றார். மனோபலம் கொடுக்கின்றார். மனோசக்தியை கொடுக்கின்றார். இன்றைய நாள் தந்தைக்கு முதுகெலும்பாகி குழந்தைகளை உலக மைதானத்தில் முன்னிறுத்திய நாளாகும். தந்தை குப்தமாக இருக்கின்றார். குழந்தைகள் பிரபலமானவர்களாக இருக்கின்றனர். இன்றைய நாள் பிரம்மா பாபா கர்மாதீத் நிலை அடைந்த நாளாகும். தீவிர வேகத்தில் உலக நன்மை, உலகை வலம் வரும் காரியத்தை ஆரம்பித்த நாளாகும். இன்றைய நாள் குழந்தைகள் என்ற கண்ணாடியின் மூலம் பாப்தாதா வெளிப்படும் நாளாகும். உலகில் உள்ள குழந்தைகளுக்கு உலக தந்தையின் அறிமுகம் கொடுக்கும் நாளாகும். அனைத்து குழந்தைகளும் தனது மனநிலை ஞானத்தூண், சக்தி என்ற தூண், அதாவது தூண் போன்று ஆடாது அசையாது உறுதியாக இருப்பதற்கான தூண்டுதல் கொடுக்கும் நாளாகும். ஒவ்வொரு குழந்தையும் தந்தையின் நினைவார்த்தமாக அமைதியின் தூண்களாக இருக்கின்றீர்கள். ஸ்தூலத்தில் இந்த அமைதி தூண் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய நினைவு தூண்களாக சைத்தன்ய குழந்தைகள் நீங்கள் இருக்கிறீர்கள். பாப்தாதா அனைத்து சைத்தன்ய தூண்களாக இருக்கும் குழந்தைகளை சுற்றி வந்து பார்க்கிறார். எவ்வாறு இன்று ஸ்தாந்தி ஸ்தம்பத்தில் நிற்கிறீர்களோ, பாப்தாதா நினைவு தூண்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் எதிரில் இருக்கின்றார். இன்று நீங்கள் விசேஷமாக தந்தையின் அறைக்கு செல்கிறீர்கள்.
பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளம் என்ற அறையில் குழந்தைகளிடத்தில் உளமாற உரையாடல் செய்கின்றார். நீங்கள் குடிலுக்கு செல்கிறீர்கள். குடில் என்றால் அன்பானவர் மற்றும் அன்புக்குரியவரின் நினைவு சின்னமாகும். அன்புக்குரிய குழந்தைகளிடத்தில் அன்பான தந்தை விசேஷமாக சந்திக்கின்றார். ஆக பாப்தாதாவும் அன்பிற்குரிய குழந்தைகளின் விதவிதமான இசைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். சிலர் அன்பு என்ற தாளத்தின் மூலம் இசைக்கருவி வாசிக்கின்றனர். சிலர் சக்தி என்ற தாளத்தின் மூலம், சிலர் ஆனந்தம், சிலர் அன்பு என்ற தாளத்தின் மூலம் வாசிக்கின்றனர். விதவிதமான தாளத்தின் இசைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். பாப்தாதாவும் அனைவரின் கூடவே உலா வந்து கொண்டே இருக்கின்றார். ஆக இன்றைய நாளின் விசேஷ மகத்துவத்தை புரிந்து கொண்டீர்கள். இன்றைய நாள் வெறும் நினைவு நாள் மட்டும் கிடையாது, ஆனால் நினைவு மற்றும் சக்திக்குரிய நாளாகும். இன்றைய நாள் வைராக்கியத்திற்கான நாள் கிடையாது, ஆனால் சேவாதாரிக்கான கிரீடத்தை அணிந்து கொள்ளும் நாளாகும். சக்திசாலியான நினைவு என்ற திலகத்திற்குரிய நாளாகும். முதலில் குழந்தைகள், பிறகு தந்தை இந்த சங்கல்பத்தை நடைமுறையில் கொண்டு வந்த நாளாகும். இன்றைய நாள் பிரம்மா பாபா விசேஷமாக இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளை தந்தையின் சங்கல்பம் மற்றும் அழைப்பின் வெளிப்படையான பலன் சொரூபமாகும். இவ்வாறு சர்வ சக்திகளின் ரசனை நிறைந்த சிரேஷ்ட பலன்களை பார்த்து பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு விசேஷமாக வாழ்த்துக்கள் மற்றும் வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சதா எளிய விதியின் மூலம் விருத்தி அடைந்து கொண்டே இருங்கள். எவ்வாறு குழந்தைகள் ஒவ்வொரு அடியும் தந்தையின் அதிசயம் என்ற பாட்டை பாடுகிறீர்கள், அவ்வாறே பாப்தாதாவும் குழந்தைகளின் அதிசயம் என்றே கூறுகின்றார். தூர தேசத்தினர்களாக, தூர தர்மத்தினர்களாக இருந்தாலும் எவ்வாறு நெருக்கத்தில் வந்துவிட்டனர்? நெருக்கத்தில் அபுவில் இருப்பவர்கள் தூரமானவர்களாக ஆகிவிட்டனர். குழந்தைகளின் அதிசயம் அல்லவா? ஆகையில் இவ்வாறு அதிர்ஷ்டசாலி குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் சதா குஷி அடைகின்றார். நீங்கள் அனைவரும் இரட்டை குஷி அடைகிறீர்கள் அல்லவா? நல்லது. இவ்வாறு சதா சமமாக கூடிய சிரேஷ்ட சங்கல்பமுடைய சர்வ சக்திகள் என்ற உயில் மூலம் மனோபலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சதா அன்பானவரின் அன்பிற்குரியவர்களாக ஆகி விதவிதமான இசைகளை வாசிக்கக்கூடிய, சதா தூணுக்கு சமமாக ஆடாது அசையாது இருக்கக்கூடியவர்களுக்கு, சதா எளிய விதியின் மூலம் விருத்தியடையக்கூடியவர்களுக்கு, சதா இனிய சந்திப்பு செய்யக்கூடிய உள்நாடு அயல்நாட்டின் அனைத்து வகையான குழந்தைகளுக்கும் மலர் மாலை சகிதமாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।